நேயர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு செவ்வாய் தோஷங்கள் பற்றிய சில கருத்துக்கள். அதாவது ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தே அதோடைய பலன்கள் மாறுபடுகிறது. செவ்வாய் தோஷம் என்பது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எல்லா ஜோதிடர்களும் ஜாதகத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்றது ஒரு பொதுவான விதி. அந்த செவ்வாய்க்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தே அது செவ்வாய் தோஷமா யோகமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை, சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. அதே சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் தோஷம் இல்லை. குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. இவ்வளவு விதிவிலக்குகள் இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாய் ராகு கேதுக்களோடு இருந்தாலும் அது தோஷம் இல்லை. இவ்வளவுலாம் இருக்கும்போது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 4ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஜோதிடர்கள் எழுதிடுறாங்க. அது எழுதி கொடுத்தோன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போயிட்டு பொருத்தம் பார்க்குன்ற ஒரு அமைப்பு வரும்போது, அந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க போகும்போது இது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம், இதே செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றது மாதிரி அவங்களே ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அதாவது செவ்வாய் தோஷம் இப்படின்னு சொல்லியே ஒருத்தருடைய வாழ்க்கையில் கல்யாணமே ஆகாமல் நிறையா பேர் இன்னும் 35, 40 வரைக்கும் போயிட்டுருக்கு. செவ்வாயின்றது முதல்ல புரிஞ்சுக்குங்க. செவ்வாயின்றது தோஷம் இல்லை, செவ்வாயின்றது ஒரு யோகம். அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டும்தான் இடம், பொருள், பூமி, மண், மனை, வாகனங்கள் எல்லாமே அமையும். அவருடைய பேரில் ஒரு சொத்து பத்துக்கள் டாக்குமெண்ட்ஸ் பத்திரம் போடணும்னா கூட செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அமையும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க பேரில் எந்த ஒரு பொருளும் அமையாது. அதனால் செவ்வாய் யோகமாக தோஷமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கும் போகும்போது இந்த திருமணம் இப்போதைக்கு செய்யலாமா செய்யக்கூடாது. சப்போஸ் அவங்க வேறு எங்கே வேணாலும் ஜாதகம் பார்த்துருக்கலாம். திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு புதுசாக ஜாதகம் பார்க்க வரலாம். அப்போ பொருத்தம் பார்க்கணுன்ட்டு உங்கள்கிட்ட வரும்போது அப்போயாவது இந்த ஜாதகம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட ஓப்பனாக உடைச்சி சொல்லிடுங்க. ஒரு சிலர் கல்யாணம் பண்ண போகும்போது சரியில்லாத அமைப்பில் கல்யாணம் பண்ண போகும்போது அந்த வாழ்க்கையே பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கிற கேதுவோடு கோச்சார குரு ஜாயிண்ட் ஆனாலோ, அந்த கோச்சார கேது இருக்கிற இடத்துல குரு போய் உட்கார்ந்தாலும் அந்த 1 வருஷத்துக்கு கல்யாணம்ன்றது பேசக்கூடாது. அந்த கேதுவை குரு கடந்த பின்பு திருமணம் வைப்பது மிகச்சிறந்தது. ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நாங்களும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம். அந்த ஜாதகத்தில் குரு கேது இணைவு வரும்போது கல்யாணம் பண்ணுறது எல்லாமே நம்மகிட்ட கொண்டு ஜாதகத்தை வைக்கும்போதே இது டைவர்ஸில் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்ற கேள்வி வருது. அதனால் இதெல்லாம் நாள் குறித்து கொடுக்க போகும்போதோ இல்லை பொருத்தங்கள் பார்க்க போகும்போதோ இந்த அமைப்பு இருந்தால் நீங்களே தயவுசெய்து கொஞ்சம் இவ்வளோ நாள் கழித்து வைங்க, பேசி முடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணத்தை பேசி முடிச்சுக்கோங்க, கொஞ்சம் நாள் கழித்து கல்யாணத்தை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு தவறு இல்லை. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப நெடுதூர பயணம். இது இடையிலே ஒரு சின்ன பிரிவினைன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணோடைய ஜாதகத்திலையும் பையனுடைய ஜாதகத்திலையும் ராகு கேதுக்கள் செவ்வாய் சுக்கிரனை பிரிக்காத ஜாதகமாக இருக்கும். இப்போ பொண்ணோடைய ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்கா, பையனுடைய ஜாதகம் அந்த மாதிரி பாருங்கள். இல்லையா ஒருத்தருக்கு பிரிவினை ஜாதகம் இருந்தாலும் ஒருத்தருக்கு பிரிவினை இல்லாத ஜாதகமாக இருந்தால் கூட அது ஓரளவு மேட்ச் ஆகி வந்துடும். இதே 2 பேருக்கும் பிரிவினை உள்ள ஜாதகத்தை நீங்கள் எத்தனை பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் கடைசியில் அது பிரிவினையில் தான் முடியுது. அதே மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கூட சூரியனையும் சந்திரனையும் ராகு கேது பிரிக்கிற ஜாதகமாக இருந்தால் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டு பிரிச்சுட்டு தான் இருக்காங்க. இதே நான் பார்த்த ஒரு ஜாதகம்லாம் பார்த்தா ஒரு 3 குழந்தைகள் இருக்குது. 3 குழந்தைகள் ஜாதகமுமே 2 பேரும் பிரிக்கிற ஜாதகமாக இருக்குது. அது கடைசி வரைக்கும் அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சே தான் இருக்காங்க அந்த குழந்தைகளோட. இது மாதிரி நிறைய சில அமைப்புகள்லாம் தயவுசெய்து ஜோதிடர்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து அவங்களுக்கு நல்ல முடிவை பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஜோதிடர் கடவுளுக்கு மேலே நம்பி நம்மள்கிட்ட அந்த நோட்டை கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம பார்த்து சொல்லி இந்த பொருத்தம் நல்லா இருக்குது, இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிற முடிவில் தான் கல்யாணமே பண்ணுறாங்க. அப்படின்ற போது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற பொறுப்பை நம்மகிட்ட கடவுள் கொடுத்துருக்காருங்கன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுன்றத நம்ம தான் தீர்மானிச்சுக்கிறோம். வர்ற கஸ்டமருக்கு தெரியாது இந்த ஜாதகம் எப்படி இருக்குது என்னன்றதை. நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லுங்கள் ஜாதகத்தை.
ஒரு சிலர்லாம் வந்துட்டு செவ்வாய் ராகு கூட இருக்குது, ஆனால் 2ஆம் இடத்துல இருக்குன்றதுனால இது செவ்வாய் தோஷம், இது செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணுன்றது மாதிரி ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதையே அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை ஜோதிடர் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு வரக்கூடாது. ஜோதிடர் சொல்கிறதுக்கு நீங்களும் அவங்கள்ட்ட கேட்கணும். உங்கள் தெளிவாக உங்கள் மனசை வந்து தெளிவுபடுத்திக்கிறணும் முதல்ல. இப்படி இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்ன, அது எதனால இப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்க. சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா வாழ்க்கை கடைசியில் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஜாதகத்தை பார்க்க முன்னாடி தோஷமா யோகமா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சும்மா மொட்டையாக செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாதகங்கள் வந்துட்டு திருமணம் முடியாமல் தள்ளி போகிறதுக்கு இதுவே முக்கியமான காரணமாயிடுது. அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க ஜாதகத்தை பார்க்கும்போது. இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எங்களது ஜோதிட நிறுவனம் வந்து சிவகங்கை சிவன் கோவில் எதிர்ப்புறம் உள்ள விவேகானந்தா பள்ளி மாடியில் செயல்பட்டு வருகிறது. இன்றைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அனைத்தும் இந்த வருடம் சிறப்பாக நடைபெற உள்ளதால் அவரவர் ஜாதகத்தை கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெளிவான முடிவுகளை பெற்று செல்ல வேண்டும். எல்லாருடைய ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ மேச ராசிக்கு எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டுட்டு வர்றது எல்லாமே தவறான கருத்து. நம்மளுடைய ஜாதக கட்டங்களில் உள்ள பலாபலங்கள் எந்த அளவு மாறுபடுகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய பலங்களும் மாறுபடும். அப்போ அவரவர் ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுத்து அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் பரிகாரங்களும் மாறுபடுகின்றன. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நிலைமையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரவர் ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஆதரவு தருவதற்கு மிக்க நன்றி.